வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறது மூலிமா கொஷின் பேப்பர் எந்த மாதிரியான மாடலில் கேட்குறாங்க, கொஷின் பேப்பர் டைப் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியை பாருங்கள். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை. இரண்டாவது கேள்வி பாருங்கள். சிலை மேல் எழுத்து போல. இப்பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடுக்க. இதுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தெளிவாக தெரியும். மூணாவது கேள்வி பாருங்க. ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது? விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகின்றது. நான்காவது வினா பாருங்க. மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம்? விடை பார்த்தீங்கன்னா செய்வினை. அஞ்சாவது கேள்வி பாருங்க. இலக்கண குறிப்பறித்தல் சாலச் சிறந்தது. இத்தொடரின் வகையை அறிய பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் டி உரிசொல் தொடர். ஆறாவது கேள்வி பாருங்க. பெயர் சொற்களை பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்க மல்லிகை. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் பெயர். ரெண்டாவது பி பாருங்க பள்ளி. பள்ளி என்பது பார்த்தீங்கன்னா இடப்பெயர். சி பாருங்க கிளைன்னு கொடுத்துருக்காங்க. கிளை பார்த்தீங்கன்னா சினை பெயர். அதுக்கப்புறம் டி பாருங்க இனிமை. இனிமை என்பது பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். ஏழாவது கேள்வி பாருங்க. பொருத்தமற்ற பெயர் சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே பாருங்க ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலப்பெயர் செம்மைன்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தவறு. பி பாருங்க சினை பெயர் கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. சி பாருங்க பண்பு பெயர் ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. டி பாருங்க தொழில் பெயர் ஆடுதல்னு கொடுத்துருக்காங்க. இது சரி. நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமற்ற பெயர் சொற்களை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும். எட்டாவது பாருங்க. கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கேட்டு. ஒன்பதாவது கேள்வி பாருங்க. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தனி. பத்தாவது பாருங்க. தருக என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தா. 11வது பாருங்க. சோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. விடை ஆப்ஷன் சி மதில். 12வது பாருங்க. மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இந்த கேள்வி நீங்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பருவம் இயல் 1ல் கொடுத்துருக்காங்க. மா என்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 12 அர்த்தங்களை கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விலங்குன்னு வரும், பெரியன்னு வரும், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் பார்த்தீங்கன்னா பெரிய. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பொருள் இருக்குது. 13வது பாருங்க. பறவை இச்சொல்லுக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. இந்த ரா வந்துச்சுன்னா பறக்கிற பறவைன்னு வச்சுக்கலாம். வந்திருக்கிறது நமக்கு இந்த ரா வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கடல். ஆப்ஷன் பி. 14வது பாருங்கள். மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூகை குளரும். 15வது பாருங்கள். சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. நம்ம ஏன் இந்த சென்டென்ஸை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை நான் மார்க் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. 16வது பாருங்க. குற்றியல் உகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பசு. 17வது பாருங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மோனை எதுகை இசைவு இயைபுன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆப்ஷன் சி இசைவு தான் பொருந்தாதது. 18வது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சோறு உண்டான், பால் பருகினான். அதுக்கப்புறம் பாருங்க. பழம் தின்றான், நீர் குடித்தான். இந்த 19வது கேள்வியில் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை புகைப்படம் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன். நான் 20வது கேள்விக்கு போகலாம். பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரப்பியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சித்தர்கள். 21வது பாருங்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டினான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பல்லுப்பாட்டு. 22வது வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆசிரியர்களின் இயற்பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 28 பேரோட இயற்பெயர் என்ன அப்படின்றத நம்ம ஒரு வீடியோவை போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா காலமேக புலவருக்கு இயற்பெயர் என்னன்னு கொடுத்துருப்போம்னா வரதன் அப்படின்னு கொடுத்துருப்போம். அப்போ விடை பாருங்க ஆப்ஷன் சி. அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதை பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். 23வது பாருங்க. மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் பி அழகிய சொக்கநாத புலவர். 24வது நீல பொய்கையின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது? விடை ஆப்ஷன் ஏ அர்ஜுனன். 25வது பாருங்க. உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 போன ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.